மிளகு எப்போ போயெல்லாம் நடலாம், எப்போ போயெல்லாம் நடக்கூடாது அப்படின்னு நிறைய விவசாயிகள் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்யும் பொழுது உங்கள் மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப களிமண்ணா, செம்மண்ணா, ஊத்து விடுற பூமியா, அல்லது மழை பெஞ்சுன்னா ஈரணைப்பு இருந்துக்கிட்டே இருக்க பூமியா, உரம் போடுற பூமியா, மேட்டு பத்தியா, சரளக்காடா, இல்லை மணல் சார்ந்த பூமியா, இதெல்லாம் பார்வையிட்ட பிறகு உங்களுக்குரிய நடவுக்குரிய காலம் எதுங்கிறத நாம் சொல்லுவோம். இரண்டாவது, ஒன்று மழைக்கு முன்னாடி நடவு அல்லது மழைக்கு பின்னாடி நடவு. சரியான முறையில் நீங்கள் நடவு நட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி இறங்கும். எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது பார்த்தீங்களா? நடவு பண்ணி 200 நாட்களான செடிகளில் எந்த அளவுக்கு அடித்தூரை மட்டும் பாருங்களேன். இப்படி கட்டும் அடித்தூர், இப்படி இறங்கும், இப்படி இறங்கும். மகரந்தம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுதான் மகரந்தம். மணிக்கட்டி இருக்குது தெரியுதுங்களா? மகரந்த கலப்பு நடந்து இப்படி இறங்கும், இது மாதிரி இறங்கும். இதுபோல் உங்களுக்கு உங்கள் காலநிலைக்கு ஏற்ப, உங்களது சூழலியலுக்கு ஏற்ப தொடர்ச்சியாக எப்படி சாகுபடி செய்வது அப்படிங்கிறத உழவி நேரடியாக களத்தை ஆய்வு செய்து நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள், ஊடுபயிராக சாகுபடி நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக உழவியின் தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.